ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் அஃபிஷியல் ஆன்சருக்கு கவர்மெண்ட்டோடு தான் பார்க்குறோம். சரிங்களா? இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமாக நான் பசங்க தெளிவாக சொல்லியிருப்பா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால் மார்க் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் இந்த லெட்டர் ரைட்டிங்கு, டைலாக் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு பாடி ஆஃப் த லெட்ரு, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி அதெல்லாம் போடுறதுக்கு தெரியாது. டக்குன்னு டைமும் கிடைக்காது. அந்த டைமில் நீங்கள் எப்படி டக்குன்னு மார்க் எடுக்கலாம், எதுவுமே அட்டன் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு 2 லைன் போட்டாலே ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நான் ஃபெயில் ஆகிடுவேணும் அப்படி நினச்சி பயப்படுற பசங்களும் பாஸ் ஆகிடலாம். நான் சென்டம் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிற பசங்க இன்னும் நம்பிக்கையோட எக்ஸாம் காலுக்கு தைரியமாக போகலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது 100% அடித்து சொல்கிறேன், எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, ரிப்ளையும் போடுவீங்க. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டு தெளிவாக சொல்லியிருப்பா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இந்த கொஷின் தான் படித்தா இந்த கொஷின் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மொத்தமாக 2 மார்க் 3 மார்க்ஸாக இருக்கட்டும், கிராமர் கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போகிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டு தெளிவாக சொல்லியிருப்பா. ஸோ பார்ட் 1 பொறுத்த பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி போட்டுருக்கேன். போய் பார்க்கலன்னா பாருங்கள், லிங்க் இருக்குது. சரிங்களா? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ என்னென்ன கிராமர் பார்ட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமர்ஸ் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், அது எப்படி ஷார்ட்கட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிடிஎஃப்பும் போட்டேன். அது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது, போய் பார்த்து வச்சுங்க. ஸோ நான் மெயினாக சொல்ல வந்தது இந்த லெட்டர் ரைட்டிங், ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டைலாக் ரைட்டிங் பார்ட் 4ல் 35 மார்க் இருக்குது. அந்த 35 மார்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வந்தது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி லைனாக உங்களோட மார்க் லொகேஷனில் சொல்லிட்டு லைனாக லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் 2 ஸோ பார்ட் 2 செக்ஷன் 1 பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், மெட்டஃபரா, சிமிலி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏக்கு 1 மார்க்கு, பிக்கு 1 மார்க் இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்து வச்சுங்க. ஸோ இது அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ மார்க் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏக்கு 1, பிக்கு 1 இவ்வளோ தான். சரி 1 2 மார்க் முடிஞ்சு. இப்போ அடுத்து வாங்க செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட். ஸோ டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு. ஸோ அதை நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம பசங்க மாற்றி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வழங்கப்படும். நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 1 மார்க் தான் வழங்குவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் பார்த்து வச்சிங்க. அந்த கிராமர் பார்ட் தான் சொல்கிறேன். கிராமர் பார்ட்டுக்கான பிடிஎஃப் நம்ம குரூப்பில் போட்டேன், போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன். கிராமர் பிடிஎஃபோட லிங்க் கொடுத்து வச்சுக்கிறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்து வச்சிங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் 3 மெயின் மேட்ரே தான் ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டு. பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணணும். சப்போஸ் விட்டுட்டு அப்படியே போயிடுங்க, அடுத்து இது போயிடுங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். போயம் லைன்ஸ் வருதா, அந்த போயம் லைன்ஸில் அந்த போயம் லைன்ஸ் எந்த போயமில் எடுக்கப்பட்டிருக்கு, நேம் ஆஃப் த போயம், அது 1 மார்க் கொடுத்துறாங்களா. அந்த போயமோட ஆத்தர் யார், தயவு செஞ்சு எல்லா போயமோட ஆத்தரையும் படித்து வச்சுருங்க. சரிங்களா? அந்த போயமோட ஆத்தர் யார், அதுக்கு 1 மார்க்கு. அந்த லைன்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணி விடுங்கப்பா. அப்படி அட்டன் பண்ணாலே 3 மார்க் போட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் 2 மார்க் ஷுவராக கேரண்டியாக கிடச்சிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து 6 மார்க் வர வேண்டியது நீங்கள் 3 எனி 2 அட்டன் பண்ணால் போதும், 4 மார்க்காச்சும் கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் போயம் ஆத்திரம் மட்டும் கரெக்டாக போட்டாலே. ஸோ அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணணும், எல்லா போயமோட ஆத்திரம் படிக்கணும், எல்லா போயம் லைன்ஸோட அந்த இன்ஸ் மாதிரி வச்சு படிங்க. சரிங்களா? இது ரெஃபரன்ஸ் கான்டெக்ஸ்ட்டு. இதுக்கப்புறம் செக்ஷன் 2. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே இது கீவேர்ட்ஸ் மாதிரி தான். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது அப்படின்னா இருந்தால் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. அப்படி எல்லாத்தையும் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கு 1 மார்க்கை குறைச்சி போடுவாங்க. சரிங்களா? இப்போ இதில் 3 பாயிண்ட் கம்பல்சரி எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் எழுதுறீங்க, சிம்பிளாக எழுதுறேன் அப்படின்னா 2 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு மேக்ஸிமம் 3 பாயிண்ட் எழுத பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் இந்த வித் கீவேர்ட்ஸோடு இருக்கணும் எல்லாமே. சரிங்களா? பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் இது 3 மார்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் ரேட்டிங் வரும். பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்லோகன் ரேட்டிங் மொத்தமாக புக் பேக்கில் ஒரு 20லேருந்து 15 தான் இருக்குது. அதை மட்டும் படிச்சிருங்க. அதை படித்தாலே போதும் நம்ம பசங்க இதில் 3 மார்க் தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்லோகனுக்கும் 1 மார்க்கு, 3 ஸ்லோகனுக்கு 3 மார்க் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் த கான்வர்சேஷன், அதாவது டைலாக் ரேட்டிங்கில் பாதி அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிமைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அசால்ட் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதில் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். 3 மிஸ்டேக் இல்லாமல் இருந்தால் ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் மிஸ்டேக் கொஞ்சம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 மார்க்கு, சும்மா அட்டன் பண்ணாலே 1 மார்க்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் தெரியல, அது வந்துருக்குன்னா கண்ணை முன்னே அதை அட்டன் பண்ணிட்டு அட்லீஸ்ட் 1 மார்க்காச்சும் வாங்கிட்டு போகலாம். புரியுதுங்களா? சப்போஸ் ஃபெயில் ஆகிற மாதிரி ஃபெயில் ஆகிடும் அப்படி பயப்படுற பசங்களுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 39ல் வந்து இந்த பை சார்ட் இது. ஸோ இந்த பை சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரைப் த ப்ராசஸ்ப்பா.
தயவு செஞ்சு நம்ம பசங்க இந்த ப்ராசஸ் மேக்கிங் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும் மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. இதில் ஈஸியாக 3 மார்க் எல்லாருமே எடுத்துட்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிள்னு எப்படி சொல்றீங்க, ரொம்ப ஹைடெக்காக எழுதணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சிம்பிளாக எதனா ஃபுல் மார்க் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழில் சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஜூஸை எப்படி செய்யுது, தமிழ் என்ன சொல்லுவீங்க? நம்ம பசங்க ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுக்கணும், 2 ஆப்பிள் எடுத்துக்கிறோம், அதை வாஷ் பண்ணுறோம், வாஷ் பண்ணிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஜாரில் போடுறோம், அரைக்கிறோம், அப்புறம் கொடுக்குறோம், இவ்வளோ தானே. இது அப்படியே தமிழில் ஒரு வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்துட்டு அதை அப்படியே இங்கிலீஷில் கொஞ்சமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? சப்போஸ் நம்ம பசங்க யாருக்கெல்லாம் ஃப்ளூயண்ட்டாக வரலையே அவங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வாஷ் ஆப்பிள் எடுத்து கழுவணும், வாஷ் த ஆப்பிள்ஸ் வித் வாட்டர், அப்புறம் தோல் எடுக்கிறோம், பீல் த ஸ்கின்னு, ஓகேங்களா? அப்புறம் ரிமூவ் த சீட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து வெட்டுறோம் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ கட் த ஆப்பிள் இன்ட்டு ஸ்மால் பீசஸ், அப்புறம் புட் இன்ட்டு ஜாரு, அப்புறம் பிளெண்ட் வெல், ஓகேங்களா? பிளெண்ட் வெல்னால் அரைக்கிறது, நல்லா அரைச்சிட்டு சர்வ், ஓகேங்களா? இவ்வளோ சர்வ் ஃப்ரெஷ், சர்வ் இன் கிளாஸ் இந்த மாதிரி போட்டாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு இவ்வளோ தான், இந்த இங்கிலீஷ் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கிடலாம்டா இதில். ஸோ அதனால் இது பார்த்துங்க, சரிங்களா? வந்தால் அட்டன் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லி பார்த்துட்டு அது அப்புறம் இங்கிலீஷில் மாற்றி அட்டன் பண்ணுங்கள், ஃபுல் மார்க் அடிச்சிடலாம், ஓகேங்களா? இப்போ வாங்க மெயின் மேட்ரு, பார்ட் 4 பேராகிராஃப். பேராகிராஃபில் எப்படி இதை எழுதணும், அதாவது கண்டென்ட்டை நீங்கள் பக்காவாக எழுதிட்டு மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஆன்சர் கரெக்டாக பண்ணிட்டு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 4 மார்க் கொடுப்பாங்க. இதே ஆன்சர் கரெக்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மார்க்கு. ஆன்சரே கம்மியாக தான் பண்ணுறீங்க, பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா 2 மார்க்கு. சும்மா அட்டன் பண்ணாலே ரிலேட்டிவாக ஏதாச்சும் ஒன்று கதை அடித்தாலே 1 மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் பேராகிராஃப் எதுவுமே தெரியலனாலும் சும்மா ஒரு கதை மாதிரி அதனால உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு தெரியலனாலும் அப்படி பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதுதான் பேராகிராஃப் பண்ண மார்க் லொகேஷனோட மேட்ரு. இல்லை நான் பாயிண்ட்ஸாக எழுதுறேன், நான் சப் ஹெட்டிங் போட்டு எழுதுறேன், நீங்கள் எப்படி வேணால் எழுதுங்க, பேரா மாதிரி எழுதுறேன், எஸ்ஏ மாதிரி எழுதுறேன், நோ ப்ராப்ளம், எப்படி வேணால் எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, சரிங்களா? டாப்பர் கவலைப்பட தேவையில்ல. ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அப்படி பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது இதுக்கு அடுத்து மெயின் மேட்ரு இதுதான்ப்பா. இந்த ரஃப் காப்பி ஃபேர் காப்பி இதில் சம்மரி ரைட்டிங் வரும் பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்கே பண்ணுறாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரஃப் காப்பி போட்டு ரஃப் டிராஃப்ட் போட்டு எழுதுனா அது 1 மார்க் கொடுப்பாங்க. அந்த ரஃப் டிராஃப்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து சூட்டபிள் டைட்டில் போடணும், அதுக்கு 1 மார்க்கும். ஃபேர் காப்பி கம்பல்சரி போடணும், ஸோ அதுக்கு டைட்டில் போடணும், அதுக்கு அந்த மாதிரி 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 மார்க் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் மார்க் கொடுப்பாங்களே தவிர்த்து 4 மார்க் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ 5 மார்க் கிடைக்கும், ஓகேங்களா? இதில் மெயினாக சொல்லிட்டாங்க பாருங்கள், த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் டிராஃப்ட் நீட் நாட் டு பி டேக்கன் இன்டு. அதாவது லாஸ்ட்டாக போடிங்க பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ரஃப் காப்பி அது போடலாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இந்த மெயினாக ரஃப் காப்பிக்கு ஃபேர் காப்பி டைட்டிலெல்லாம் கம்பல்சரி போடுங்க, அப்போ தான் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, தயவு செஞ்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதே நம்ம பேராகிராஃப், ஸோ இந்த பேராகிராஃபில் விட்டுருங்க. ஸோ இது அட்டன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின் மேட்ரு. இப்போ வாங்கடா பசங்களா, அதாவது என்ன கண்ணுங்களா, லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலனாலும் 5 மார்க்கில் 3 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரம் டு, அது ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. ஃப்ரம் டு என்ன போட போகிறீங்க, அதிகபட்சம் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் ஒய் டூவும் அதான் போட போகிறீங்க, சரிங்களா? 2 வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னு போட்டு கீழே வந்து அந்த அட்ரஸ் அப்படியே போடுங்க, கொஷினில் இருக்குது. அதுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்களா? இப்போது சப்புன்னு போட்டு சல்யூட்டேஷன் போடுங்க. சப்பு இப்போ எக்ஸாம்பிள் லெட்டர் ரைட்டிங் வந்து நியூஸ் ரைட்டருக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் ரிகார்ட்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சப்பில் போட்டாலே போதும், அதுக்கு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துட்றாங்க. பாடி ஆஃப் த லெட்டருக்கு தான் 2 மார்க் தான், ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. பாடி ஆஃப் த லெட்டருக்கு 2 மார்க்கு. லாஸ்ட்டாக பிளேஸு டேட்டு அட்ரஸ் அந்த எண்ணில் போட்டால் 1 மார்க்கு. நீங்கள் பாடி ஆஃப் த லெட்டர் இருந்தால் என்னது, சென்டரில் கண்டென்ட் பெருசாக எழுதுங்க பார்த்தீங்கன்னா பேரா மாதிரி, அது எழுதலனா கூட பரவாயில்ல, 3 மார்க்கு நீங்கள் ஈஸியாக எழுதலாம். தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரம் டூவை போட்டு சப்பை போட்டு பிளேஸு டேட் லாஸ்ட்டில் அதை போட்டு அட்ரஸ் அந்த எண்ணில் போட்டு பாடி ஆஃப் த லெட்டரில் என்ன தோணுதோ ஏதாச்சும் ஒன்று தெரியலனாலும் பரவாயில்ல எழுதி விட்டாலே உங்களுக்கு 5 மார்க்கு 4 மார்க்லேருந்து 3 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ இது ஒரு மேட்டர் புரிஞ்சு வச்சுங்க, சரிங்களா? இது வந்து அஃபிஷியல் லெட்ரு. பர்சனல் லெட்டரில் அதே தான் சேமு. சென்டர் அட்ரஸ் போடணும், டேட்டு பிளேஸ் போடணும், மேலே எழுதிங்க பார்த்தீங்கன்னா டாப்பில் அது போடணும். சல்யூட்டேஷன் சப் இந்த டியர் மேடம், டியர் சார் அது மாதிரி போடுங்க பார்த்தீங்களா, ஆய் கிராண்ட்மா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது போகிறீங்க அப்படின்னா அது 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு இது மறுபடியும் இது 2 மார்க் தான். அட்ரஸ் இந்த எண்ணிலப்புக்கு 1 மார்க். ஸோ இதுவும் அதே ஃபார்மேட்டு தான். தயவு செஞ்சு லெட்டர் ரைட்டிங் தெரியலன்னு சொல்லி விட்டுரு மட்டும் வராதிங்க. தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி போட்டுட்டு 5 மார்க்கு 3 மார்க் வாங்கிட்டு போங்க, சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டுப்பா 46 இப்போ தெரியுமா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். ஸோ இது நம்ம பசங்க படிச்சு தான் ஆகணும். அந்த கொஸ்டினில் என்ன ரிலேட்டடாக வருதோ அது போட்டால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, சரி? அதை பார்த்து வச்சுங்க.
நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் தேரர். தயவு செஞ்சு ஸ்பாட் தேரர் உங்கள் புக் பேக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஸ்பாட் தேரர் தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த 25 ஸ்பாட் தேரர் மட்டும் படிச்சிருங்களா பசங்களா. ஏன் சொல்கிறேன்னா அதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா இந்த 5 மார்க்கை லட்டு மாதிரி லவிக்கின்னு போகலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் அந்த ஸ்பாட் தேரர் நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் பிட்வீன் ரஹீம் அண்ட் ராகவ். ஓகேங்களா? ஸோ டைலாக் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க தெரியும் மேக்ஸிமம் எப்படி எழுதுணும். ஏதாச்சும் ஒரு கொடுத்துட்டா நீங்கள் அடுத்து தள்ளுங்க சரிங்களா. அது உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுத்துலாம் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜை கொடுத்து கொஷின் கொடுக்குறது. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுலேருந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம பசங்களுக்கு எப்படி இருந்தால் எப்படி மார்க் கிடைக்கும் சொல்லிட்டு. டைலாக் ரேட்டிங்கு, இந்த சம்மரி ரைட்டிங்கு, பேராகிராஃப் எப்படி எழுதணும் எதுவுமே தெரியலனாலும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணால் மார்க் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பசங்களுக்கு புட்டு கொடுத்துருப்பேன். இன்னும் நீங்கள் முக்கியமாக படிக்கணும் இந்த கிராமர் பார்ட் ஃபஸ்ட்டு 20 வருது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து இந்த 3 மார்க்ஸில் ஒரு 2 இருக்குது, இஆர்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நம்ம பசங்க பார்த்தாலே போதும், ஃபுல் மார்க் எடுத்துடலாம். கவலையே தேவையில்லப்பா. இன்னும் சிறிது நேரத்தில் தொடர்ச்சியான அப்லோடுகள் நம்ம பசங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. பை.